Hi all, welcome to Star Police Academy, number one police academy in Tamil Nadu, daily current affairs party in USRB, TNPSC, SSC, RRB and banking. So, இன்றைய நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் ஆவாஸ் யோஜனா. ஸோ இந்த ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த வீடு என்னும் கனவு நனவானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 கோடிக்கும் அதிகமான கான்கிரீட் வீடுகள் வந்து கட்டப்பட்டிருக்கு. ஸோ நேற்று நம்ம பார்த்துப்போம் பிஎம் ஆவாஸ் யோஜனா, அதாவது கிராமின், அதாவது வில்லேஜில் கட்டுற வீடுகள் வந்து எந்த வருஷம் லான்ச் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா 2016 ஏப்ரல் 1 அன்னைக்கு தான் இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணப்பட்டுச்சு. அதாவது பிஎம் ஆவாஸ் யோஜனா கிராமின் அப்படின்ற இந்த ஸ்கீம். நெக்ஸ்ட் இந்த நியூஸ் பார்க்கலாம். நெடுஞ்சாலைகள்ல லாரி ஓட்டுநர்களுக்காக பல்வேறு வசதிகளுடன் 1000 ஓய்விடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 monthsக்கு முன்னாடியே, ஸோ இறையன்பு சார் இருக்கும்போது அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமை வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். ஸோ இதுவும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இவர் வந்து எங்கே வந்து பேசியிருக்காரு அப்படின்னா, அதாவது 1000 ஓய்விடங்கள் வந்து நாங்கள் வந்து இந்த நெடுஞ்சாலைகளில் ஓட்டுற லாரி டிரைவர்ஸ்க்கு வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸோ தில்லியில் இப்போ நடைபெற்றுட்டு வருது என்ன அப்படின்னா, நாட்டின் முதலாவது உலகளாவிய வாகன கண்காட்சியில தான் இவர் இந்த மாதிரி அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காரு. ஸோ இப்போ வந்து இதில் வேற என்ன பற்றி பேசியிருக்காரு அப்படின்னா, ஸோ வாகன உற்பத்தியில் ஸோ 2047 இந்தியா வளர்ச்சி அடைந்த நாடாக உருவாக்க போகிறதுல வாகன உற்பத்தியும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும் அப்படின்றத பற்றி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வாகனங்கள் வந்து சேல் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 10 வருஷத்தில் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா 50% வந்து நல்லாவே சேல் ஆகுது அப்படின்றதையும் பற்றி பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பொறியியல் துறையை பற்றியும் பேசியிருக்காங்க. அதாவது ஸோ இப்போ நம்ம தெரியும் அட்டல் சுரங்கம், இப்போ வந்து நம்ம அந்த சுரங்கம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியர்ஸ் தான் வந்து இது பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அதுலேருந்து இப்போ போட்ட அட்டல் சேத்து பிரிட்ஜ் வரைக்கும் ஸோ இன்ஜினியர்ஸோட ஒரு வேலைப்பாடுகளும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றதையும் பேசியிருக்காரு. ஸோ உள்நாட்டில் கிடைக்கும் மூலப்பொருட்களை பயன்படுத்தி நம்ம வந்து பேட்டரி தயாரிக்கிற டெக்னாலஜியை பற்றியும் பேசியிருக்காரு. சரிங்களா. ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, நெடுஞ்சாலைகளில் லாரி ஓட்டுநர்களுக்காக ரீசெண்டாக எந்த ஸ்டேட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓய்வு வசதிகளை வந்து செஞ்சு தர்றதுக்கு ரீசெண்டாக சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா புற்றுநோய் இந்தியாவில் புதிதாக 14.1 லட்சம் பேர் பாதிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9.1 லட்சம் பேர் உயிரிழப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டை யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம நேற்றே ஒரு கொஷின் பார்த்துருப்போம். இது எல்லாமே மெயின்ஸ் பாயிண்ட்டு. நான் ப்ரிலிம்ஸ் பேஸ் பக்கில் சொல்கிறேன். அந்த ஒரு கொஷின் மட்டும் தான் முக்கியம். ஸோ ரீசெண்டாக என்ன இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்கன்னா செர்விக்கல் கேன்சருக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வேக்சின்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா. ஸோ அவங்க ரிலீஸ் பண்ண அந்த வேக்சினோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா செர்வாவேக் இல்லை செர்விவேக் எப்படின்னாலும் சொல்லலாம். CERVIVAC செர்விவேக் அப்படின்றது தான். இதுவே எந்த மாநிலம் உங்களுக்கு ஸோ இந்த கர்ப்பப்பை புற்றுநோய், அதாவது செர்விக்கல் கேன்சர், இதுக்கு வேக்சின்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 2023 அது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கிம். ஸோ இது 2 கொஷின் தான் இதில் வந்து கேட்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து புற்றுநோய் வந்து இந்தியாவில் மொத்தம் 10 டைப் ஆஃப் புற்றுநோய் வந்து பாதிக்கப்படுது. அதில் இவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் பாதிக்கிறாங்க. அதில் 9.1 லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா உயிரிழப்பு ஆகுறாங்க அப்படின்ற இந்த டேட்டாவை யார் கொடுத்துருக்காங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸில் ஜார்க்கண்ட் முதல்வராக சம்பயித் சோரன் பதவியேற்பு, 2 அமைச்சர்களும் பதவியேற்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 மினிஸ்டர்ஸும் ஸோ ஒரு சிஎம்மும் வந்து பதவியேற்றிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹேமந்த் சோரன். ஸோ அவர் வந்து இடி மூலியமா அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. ஸோ அதுக்கு பதிலாக இப்போ வந்து பதவியேற்றது சம்பயித் சோரன். ஸோ ஜார்க்கண்டில் எத்தனை கான்ஸ்டியூன்சி இருக்குது அப்படின்னா 81. ஸோ இது பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். கிலோ ரூபாய் 29க்கு 1 கிலோ பாரத் அரிசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பாரத் பருப்பு, அதே மாதிரி பாரத் கோதுமை, அதே மாதிரி பாரத் பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் பிராண்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ பாரத் அரிசி வந்து பார்த்தீங்கன்னா கிலோ
ரூபாய் 29க்கு வந்து விற்கிறாங்க. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து யார் வந்து இது மூலியமா வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் மூலியமா வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னா, இந்திய தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தைப்படுத்துதல் கூட்டமைப்பு மற்றும் இந்திய தேசிய நுகர்வோர் கூட்டுறவு கூட்டமைப்பு ஆகிய இரண்டின் மூலமா மத்திய அரசு விற்பனை மையங்கள் மூலமா நீங்க வந்து இந்த விற்பனை வந்து மேற்கொள்ளப்படலாம். ஸோ அதாவது நீங்க இவங்க மூலியமா வந்து வாங்கிக்கலாம் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பாரத் அரிசி, நெக்ஸ்ட் பாரத் கோதுமை, அடுத்து இப்போ வந்து பாரத் பருப்பு வந்து வந்துருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோ ரயில் பயணச்சீட்டு பெற புதிய முறை அறிமுகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிமேல் நீங்கள் வந்து மெட்ரோவில் போய் வாங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை டிக்கெட்டை. ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ். ஸோ இந்த மாதிரி மற்ற ஆப்ஸ் மூலிமா நீங்கள் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இனிமேல் நீங்கள் வந்து டிக்கெட் வாங்கணும் அப்படின்னா, ஸோ ஜிபே, அதாவது ஜிபே மூலிமா வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா கூகுள் மேப் மூலிமா வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபோன்பே மூலிமா வாங்கிக்கலாம் டிக்கெட்டை. ஸோ எங்கேருந்து எங்கே புறப்படுறீங்க, ஸோ போகிறதுக்கு வர்றதுக்கு ரிட்டர்ன், ஸோ அப் அண்ட் டவுன் வந்து ரெண்டுமே வந்து டிக்கெட் வந்து நீங்கள் இனிமேட்டு ஓஎன்டிசி அப்படின்னு சொல்கிற இந்த நெட்வொர்க் மூலிமா வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஓஎன்டிசி வந்து யார் கூட சைன் பண்ணியிருக்காங்கன்னா, எம்ஓயு வந்து சென்னை மெட்ரோ கூட சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸில் நம்ம பார்த்துருப்போம், கட்சி தொடங்கினார் நடிகர் விஜய். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கட்சியோட பேர் தமிழக வெற்றி கழகம். ஸோ இவங்க வந்து 2024 எலெக்ஷனில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2026 தான் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், மேகாலய உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியாக யார் வந்து நியமனம் செஞ்சிருக்கா அப்படின்னா எஸ் வைத்தியநாதன் அவர்கள். ஸோ இந்த நியூஸ் பார்த்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இப்போதான் பார்த்தோம், நம்ம அரிசி வந்து ரூபாய் 29க்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. ஸோ பொலிட்டிக்கல் நியூஸில் விஜய் ஸ்டார்ட் பண்ண அதே கழகம் தமிழக வெற்றி கழகம். ஸோ நெக்ஸ்ட் அவார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கலைச்செம்மல் அவார்டு வந்து 18 பேருக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த கலைச்செம்மல் அவார்டு வந்து யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, ஓவியம் மற்றும் சிற்பக்கலையில் சிறந்து விளங்கின 18 பேருக்கு தான் இந்த கலைச்செம்மல் அவார்டை வந்து அறிவிச்சிருக்காங்க தமிழக அரசு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போகலாம். குடியரசு தின கொண்டாட்டங்களின் முடிவை குறிக்கும் பீட்டிங் ரிட்ரீட் விழா டெல்லியில் உள்ள விஜய் சவுக்கில் எந்த தேதியில் நடைபெறுகிறது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 29 வந்து நடக்கும். ஸோ அதாவது ஜனவரி 26 நடந்து 3 நாள் கழிச்சு தான் இந்த பாசறை திருநாள் அப்படின்றது வந்து நடக்கும். நெக்ஸ்ட் நியூஸ், சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் சாதனை படைத்து அதிக எண்ணிக்கையிலான ராம்சார் தலங்களை அடைந்த இந்திய மாநிலம் எது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இப்போ வரைக்கும் 16 இருக்கு. ஸோ செகண்ட் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூபி, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10 இருக்கு. டிசம்பர் 2023 இந்தியாவின் முக்கிய முறை உற்பத்தியின் வளர்ச்சி விகிதம் என்ன? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3.8%. நெக்ஸ்ட் நியூஸ், கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டு 2024க்கான சின்னம் பின்வருவனவற்றில் எது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பனிச்சிறுத்தை, அதாவது ஸ்னோ லெப்பர்ட். நெக்ஸ்ட் நியூஸ், நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சிக்கான சர்வதேச பொருளாதார மன்றத்தின் கணிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 6.7%. ஸோ இதில் வந்து வேர்ல்டு பேங்க்கு, ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷன்லாம் ரிலீஸ் பண்ணுற அந்த டேட்டாவை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ், சமீபத்தில் எந்த நரம்பியல் தொழில்நுட்ப நிறுவனம் மனித மூளையில் முதல் கணினி சிப்பை பதித்துள்ளது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நியூராலிங்க். நெக்ஸ்ட் நியூஸ், கடற்பாசி சாகுபடியை மேம்படுத்துவதற்கான முதல் தேசிய மாநாடு எங்கே நடைபெற்றது? ஸோ குஜராத்தில் தான், கட்ச். நெக்ஸ்ட் நியூஸ், இந்தியாவில் பனிச்சிறுத்தை மக்கள் தொகை மதிப்பீட்டின் எந்த மாநிலத்தில் அதிக எண்ணிக்கையிலான பனிச்சிறுத்தைகள் உள்ளன? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா லடாக். நெக்ஸ்ட் நியூஸ், செய்திகளில் பார்த்த இரவிக்குளம் தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா. நெக்ஸ்ட் நியூஸ், செஸ் டாடா ஸ்டீல் சேலஞ்சர்ஸ் 2024 தலைப்பை வென்றவர் யார்? ஸோ ஆன்சர் ஹெட்டிங் வந்து, அதாவது டாப் 1 வந்து பார்த்தீங்கன்னா லியோன் லுக். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டி குகேஷ் அவர்கள், ஸோ தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஸோ அவ்வளோதான், இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி.